இதுதான் நம்ம கார்டன். இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து ஜிமிக்கி பூன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்களேன், ஜிமிக்கி மாதிரி கம்மல் மாதிரியே இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் பார்க்க. அதுக்கப்புறம் இது வந்து சாமந்தி, அந்த கலர் கலராக வரும் பாருங்களேன், இந்த கலர். இது வந்து எப்படின்னா இந்த மெரூன் கலரில் இருக்குமே, இந்த மாதிரி. இது ஃபுல்லாகவே வந்து சாமந்தி செடி தான். அதுக்கப்புறம் இதுவும் சாமந்தி தான். இது என்ன கலர் தெரியல, இதில் வந்து மொட்டு எதுவும் இல்லை, வெறும் செடி தான் இருக்குது, தான் மொட்டு வைக்குது. இது வந்து வெள்ளை முள்ளங்கி. இது வந்து வெள்ளை முள்ளங்கி. இது வந்து இது விட்டுருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு இது வந்து இன்னும் பெருசாகலன்னு நினைக்கிறேன், அதனால் விட்டுருக்காங்க. நம்ம பார்த்தோம் இருங்க எப்படி இருக்குது பாருங்க, இவ்வளோதான் இருக்குது, இன்னும் பெருசாகணும் இது, அதனால் விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த செடி பூ பார்த்துருப்பீங்களா நீங்கள் ஏற்கனவே, நான் அந்த உருளியில் வைக்கிறதுக்காக எடுக்கிறது அந்த பூ. இது என்ன பூ, இது டேரி பூவா, இது என்ன பூன்னு தெரியல, பேர் எனக்கு தெரியல. இது எனக்கு தெரிஞ்சு டேரி பூன்னு சொல்லுவாங்க, சின்ன வயசில் இருக்கும்போது விற்றுட்டு வருவாங்க, அந்த பூ தான் நினைக்கிறேன் இது. அதுக்கப்புறம் இது வந்து பீன்ஸ், இதெல்லாம் பீன்ஸ் செடி. பீன்ஸ்லாம் பாருங்கள், பீன்ஸ்லாம் இன்னும் லேட் ஆகும், இப்போ தான் பிஞ்சு வச்சுருக்கு. அதுக்கப்புறம் இதுவும் பீன்ஸ் செடி தான். இங்கே பாருங்கள், இதில் பாருங்கள் பீன்ஸு, இது பீன்ஸு. அதுக்கப்புறம் அது வந்து பூண்டு செடி. இது வந்து பூண்டு, இது நான் எடுக்கல இது, ஏன்னா எனக்கு தெரிஞ்ச சின்னதாக தான் இருக்கும், பேசுகிறத எடுக்க அதனால். அதுக்கப்புறம் இது வந்து இது பாருங்கள், இதுக்கு பேர் என்னன்னு தெரியல எனக்கு சரியாக. இந்த ஊரில் வந்து இது முள்ளுன்னு சொல்கிறாங்க, முள் போடுறதுன்னு சொல்லுவாங்க. இப்படி குத்தி இப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ணால் இந்த மருந்து வச்ச மண் வந்து அப்படியே கலந்து விட்டுருவாங்க ஃபுல்லாக, இப்படி கலந்து விட்டுருவாங்க, இந்த மண் இப்படி ஆகிடும் இல்லைங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இது ஃபுல்லாக பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மண்ணை வந்து உடச்சி சமப்படுத்துவாங்க இந்த மண்ணை. அடுத்து வந்து இந்த மண் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், இங்கே பாருங்கள், நல்ல காத்தோட்டமாக இருக்கும், மண் உதிரியாக இருக்குங்க பாருங்கள். இந்த மண்ணில் வந்து எந்த விதை போட்டாலும் வரும், அதாவது ஊட்டியில் வர செடிங்க மரம் என்ன வருமோ அதெல்லாம் வந்து நல்லா வரும். நமக்கு இங்கே வந்து இந்த தென்னை மரம், வாழை மரம், முருங்கை மரம், மாமரம் அதெல்லாம் வராது. மற்ற நீங்கள் எது போட்டாலும் சும்மா போட்டு விட்டாலே நல்லாவே வரும். அதுக்கப்புறம் அப்படியே போனால் இது ஃபுல்லாக இதாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இது ஃபுல்லாக அதுக்கப்புறம் இது வந்து இது தக்காளி செடி. இது வந்து சும்மா இது வந்து நான் வேஸ்ட்டாக இருக்க தக்காளியெல்லாம் எடுத்து போடுவோம் இல்லைங்களா, அதில் வர செடி தான் இது. இதெல்லாம் நம்ம அதுக்குன்னு வந்து விதை போட்டு வளர்கிறதுலாம் கிடையாது, தூக்கி போடுவேன் நான். அவ்வளோ அழகாக ஒரு எது போட்டாலும் வந்துடும் இந்த மண்ணில். இது சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து பசலைக்கீரை. இது வந்து பசலைக்கீரை. இந்த தக்காளி செடி வந்து அந்த பக்கம் இருந்தது, அதை எடுத்து இங்கே நட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இது பொன்னாங்கண்ணி கீரை. இது அப்படியே கொடி, அது இப்போ கீழே படருது அப்படியே, இது நல்லா தரையில். இது பொன்னாங்கண்ணி கீரை. இது வந்து வல்லாரை. இது வந்து வல்லாரை. இது வந்து புதினா ஃபுல்லாக, அந்த பக்கம் ஃபுல்லாக புதினா இருக்கும். இது வந்து பருப்பு கீரை. இது வந்து கொஞ்சம் எடுத்துப்போம் கீரை. இப்போ வந்து இது விதைக்காக விட்டுருக்காங்க, இந்த இருக்கு இல்லைங்களா. இது பாருங்கள், கலரே பாருங்கள் வித்தியாசமாக இருக்கும். இது வந்து கலரு க்ரீனு பர்பிள் ரெண்டும் மிக்ஸாக இருக்கும். இது கீரை தான், இது இலை தான், இது அந்த கலரில் இருக்குது. இதெல்லாம் விதை. இதை வந்து இந்த செடி வந்து அப்படியே விதைக்கு விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இது போடுவாங்க. அதுக்கப்புறம் இது காட்டு, இங்கே வாங்க. வந்துட்டேன் சித்தோ. இது வந்து போன வருஷம் வந்து போன வருஷம் இல்லை, போன முறை வந்து உருளைக்கிழங்கு போட்டிருந்தது. உருளைக்கிழங்கு வந்து அவ்வளோவா நல்லா வரல இந்த முறை, தெரியல ஏன்னு சொல்லிட்டு. போன முறை போடும்போது வந்து நல்லா வந்து ஒரு 50 kg எடுத்தோம், எல்லாருக்கும் கொடுத்தோம். இந்த முறை வந்து சுத்தமாக வரல. இப்போ இது எல்லாத்தையும் போய் கொட்டி விட்டுட்டாங்களா. இதை வந்து அடுத்து இது ஃபுல்லாக எல்லாத்தையும் கொத்திட்டு அதுக்கப்புறம் வந்து சமப்படுத்திட்டு அதுக்கப்புறம் புதுசாக என்னென்ன காய் வேணுமோ அதெல்லாம் விதை போட்டுட்டு போவாங்க. அது வந்து அப்புறமா விதைச்ச பிறகு என்ன ஆகுதுன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோ காணும்.